ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இனி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்ளேட் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். அது என்ன பேப்ளேடுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பிளட்டி லூயினார் லூயி ஷிரசாகியோட 3வது பேப்ளேட் டர்போ சீரீஸில் காமிச்சிருப்பாங்க நமக்கு. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த பேப்ளேட் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைட் ரொம்ப கிளார் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், பிளட்டி லூயினார் இதுதான். ஸோ நம்ம நைஃப் எடுத்து ஃபஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. பாருங்கள், பேர் இங்கே கொடுத்துருக்காங்க. இத்தனை நாள் நான் காமிக்கல. பிளட்டி லூயினார். இது அந்த பேப்ளேடை பற்றின இன்ஃபோஸ் கொடுத்துருக்காங்க. லேயரு, டிஸ்க்கு, ட்ரைவரு, இது எந்த மாதிரி வந்து வேறு பார்ட்ஸ் கூட மிஸ்மேட்ச் பண்ணி பண்ணலாம், இதோட அல்டிமேட் மூவ் என்ன, மற்ற இதெல்லாம் ஜாப்பனீஸில் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு எதுவும் தெரியாது. ஸோ அதனால் ஓரமாக வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. எல்லா பேப்ளேட்லேயும் கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா பேப்ளேட்லேயும் கொடுக்குற மாதிரி ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது எடுத்துருவோம் வெளியில். ஓ ஷிட். இதுக்கு முன்னாடி எல்லா பேப்ளேட்ஸ்லேயும் கொடுத்த மாதிரி அதே டுவெல் ரிப்கார்ட் லான்ச்சர் தான் கொடுத்துருக்காங்க. லூயினார் வந்து ஒரு லெஃப்ட் சைட் ஸ்பின் பண்ணுற பேப்ளேடு. ஸோ அதனால் வந்து இதை நம்ம லெஃப்ட் சைடு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உள்ளே போக மாட்டேங்குது. உள்ளே போயிடுச்சு. ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஓரமாக வச்சிடலாம். கொஞ்சம் சத்தம் ஓவராக இருக்குது கைஸ், கொஞ்சம் கண்டுக்காதீங்க. அட்டைப்பொட்டியை மட்டும் கொஞ்சம் ஓரமாக போட்டு வந்துடுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்து நம்ம பிளட்டி லூயினாரோட லேயர் சென்டர். அதாவது பேப்ளேட் அந்த லேயர் மொத்தமாகவே வந்து கிட்டத்தட்ட மெட்டலில் தான் செஞ்சுருக்காங்க. இதோ இங்கே இருக்கிற ட்ராகன், இது இந்த 4 ட்ராகனுமே ஆக்சுவலி வந்து மெட்டலில் செஞ்சது. ஆனால் இது வந்து ஒரிஜினல் டக்காரா டோமியா இல்லாததுனால வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஃப்ளேம் பிராண்ட் அப்படின்றதுனால வந்து லெட்டில் செஞ்சுருப்பாங்க. ஸோ இதனால் வந்து இது வந்து வெயிட் கம்மியாக தான் இருக்கும். சென்டரில் இருக்கிற கோல்டு வந்து லெட்டில் தான் செஞ்சுருக்காங்க, பெயிண்ட் பண்ணியிருக்காங்க லெட்டில் செஞ்சு. அதனால் வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் இதுவே வந்து ஒரிஜினல் டக்காரா டோமி பேப்ளேடாக இருந்துச்சுன்னா வந்து வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் இதோட டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்க் பேர் தான் வந்து 13 டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இருங்க நம்பர் காட்டுருவாங்க. நம்பர் தெரியும்னு நினைக்கிறேன். 13ன்ற நம்பர் 13 டிஸ்க். இது பேர் தான் 13 டிஸ்க்கு. 13 ஃபோர்த் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட பேர். ஸோ இதுதான் டிஸ்க்கு. டிஸ்க் பற்றி அவ்வளோ எனக்கு தெரியாது பவர்ஃபுல்லாக. இது வந்து அட்டாக் டைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து ரவுண்டாக ஈவனாக ஷேப்பில் இருந்துச்சுன்னா வந்து அது ஸ்டாமினா டைப் இல்லை டிஃபென்ஸ் டைப்புக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து அதுக்கு வந்து ஸ்டாமினா வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து அட்டாக் டைப் பேப்ளேட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து நம்ம பிளட்டி லூயினாரோட டிரைவர். இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிரைவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. JOLT ஜோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பியூர் அட்டாக் டைப் டிப்பு. பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். இதுதான் வந்து பிளட்டி லூயினாரோட டிப்பு. குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. ஓகே, ஒர்த்து தான், வாங்கலாம். இவ்வளோ கம்மியான ப்ரைஸ்க்கு வாங்கலாம், ஒர்த்து தான். ஸோ இப்போ நம்ம வந்து பார்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து நம்ம ரிவர்ஸில் இது பண்ணணும். ஸோ பேப்ளேடை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் பேப்ளேட்ஸ். இப்போ நம்ம போய் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு வந்துடலாம் கைஸ். ஸ்டிக்கர் ஒட்டிட்டு பார்ப்போம். பாய். பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டி முடிச்சாச்சு. ஒரு ஸ்டிக்கர் கூட ஒட்டிக்கல. எல்லா ஸ்டிக்கரையும் வழித்து எடுத்து ஒட்டிட்டேன். டிஸ்கில் ஒட்டுற டிரைவரில் ஒட்டுற ஸ்டிக்கர் கூட ஒட்டிட்டேன். பேருங்க காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இது இங்கே ஒட்டியிருக்கேன், இங்கே ஒட்டியிருக்கேன், இங்கே ஒட்டியிருக்கேன், இங்கே ஒட்டியிருக்கேன், இங்கே
அதுக்கப்புறம் டிரைவரில் கூட ஒட்டிட்டேன். இருங்க, தெரியும்னு நினைக்கிறேன். டிரைவரில் கூட ஒட்டியாச்சு. ஸோ ஸ்டிக்கர் ஒட்டியும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து டெஸ்ட் ஸ்பின் தான் பண்ணி பார்க்கணும். ஸோ நம்ம வந்து ஸ்டேடியம் எடுத்துகிட்டு வந்துடலாம். வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டேடியம் எடுத்தாச்சு. நம்ம பேப்ளேடும் நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்த லான்ச்சர்லேயே வந்து நம்ம ஒரு ஸ்பின் பண்ணி பார்த்துருவோம். நிமிஷம், ஸ்டிக்கர்லாம் கொஞ்சம் பிச்சுட்டு வர மாதிரி இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்பின் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன், அந்த அளவுக்கு பவர் இல்லை இந்த லான்ச்சரில். இந்த பேப்ளேட ஸ்டாண்டிங் பொசிஷன் பண்ணோம், பார்க்கலாம் மிடில் ஆஃப் த ஸ்டேடியமில் ஸ்டாண்டிங் பொசிஷனில் நிற்குதான்ட்டு. ஸ்டாண்டிங் பொசிஷனில் நின்னா நல்லாயிருக்கும். ப்ளீஸ், ஸ்டாண்டிங் பொசிஷனில் நிற்கல. இப்போ வந்து நம்ம டிபி லான்ச்சரை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஓ ஷிட். நம்ம வந்து இப்போது டிவி லான்ச்சர் எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், டைரக்ஷன் கூட மாற்றி வச்சுட்டேன். இதோ எல்லுன்னு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது எல்லு காட்டுது. டைரக்ஷன் கூட மாற்றிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து டிவி லான்ச்சரில் ஸ்பின் பண்ணிடுவோம். சாரி கைஸ், மை மிஸ்டேக் தான், சாரி. என்ன தெரியும், அந்த அவங்க கொடுத்த லான்ச்சரை விட நம்ம டிவி லான்ச்சர் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல் தான். நெக்ஸ்ட்டு ஸ்பின்னில் வந்து உங்களுக்கு டைமர் ஓடும். அதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இதோட அட்டாக் பவர் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். பேப்ளேட் மேலே பட்டாலே சரியாக தெரிக்கும் ஆப்பரண்ட் பேப்ளேட்ஸ்லாம். இந்த லான்ச்சில் வந்து உங்களுக்கு வந்து டைமர் ஓடும் கன்ஃபார்மாக. எப்போவுமே அட்டாக் டைப் பேப்ளேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு அப்படியே ஃபுல் அட்டாக் பவரில் ஃபுல்லாக சுற்றிட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்டருக்கு வரும். அதே மாதிரி தான் இதுவும் பண்ணுது. சுற்றி முடிச்சிச்சு. உங்களுக்கு டைமர் வந்து ஸ்க்ரீனில் ஓடி இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ எனக்கு தெரிஞ்சு பார்க்கலாம், என்ன வீடியோன்னு தெரியல. பட் என்ன வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வரும் உங்களுக்கு நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு. ஸோ அது என்ன வீடியோன்றது போஸ்டரில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பாய்.